ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அஜித் ஜெனி அவங்க வெட்டிங் தான் கிளம்பிகிட்ருக்கோம். மிட் நைட் 1:30க்கு இருந்து சாரீ ஃப்ரீ ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். சாரீ ஃப்ரீ ப்ளீட் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்கே கரெக்டாக 2 மணி ஆகிட்டு. அதை முடித்ததுக்கப்புறமா தான் தூங்கினேன். இல்லைனா காலையில் கண்டிப்பாக கிளம்ப நேரம் ஆயிரும். அதனால் சாரீ ஃப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுட்டு தான் பறக்கன்னு கிளம்பி ஒரு வழியாக தாலி கட்டுறதுக்கும் கிளம்பி போயிட்டோம். காலையிலே நினச்சேன் எல்லா வீடியோவும் கரெக்டாக எடுக்கணும், என்னென்ன பண்ணுறாங்க எடுக்கணும் ப்ராப்பராக அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது எடுக்க டைம் கிடைக்கவே இல்லை. பொண்ணு வீட்டுக்கு போகும்போது தான் வீடியோ எடுக்கவே முடிஞ்சிச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் பிஸியாகவே இருந்தனால ஃபஸ்ட்டு பொண்ணு வீட்டுக்கு தான் போனோம். அங்கே சின்ன ப்ரேயர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக அங்கே போகும்போதே மாப்பிள்ளை அழைப்பு மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே மாலை சேஞ்ச் பண்ணாங்க. பையன் போட்டிருக்க மாலையை பொண்ணுக்கும், பொண்ணு போட்டிருக்க மாலையும் பையனுக்கும் சேஞ்ச் பண்ணி எல்லா இதுவும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா ஃபாதர் வந்ததுக்கப்புறமா ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜெபம் ஸ்டார்ட் முடிஞ்சால் நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். போகும்போதும் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் போனோம். சாரீ ஃபுல் வியூ காட்ட முடியலை, ஏன்னா வீடியோ எடுக்கவே இல்லை. இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் சர்ச்சுக்கு போனதுக்கு ஜெபம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தாலி கட்டுற மூமெண்ட் அது எவ்வளோ ஸ்பெஷல் இல்லை. நம்ம லவ் பண்ணுறவங்களையே கல்யாணம் பண்ணுறது, அதுவும் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோடலாம் அந்த கல்யாணம் நடக்கிறதுலாம் ரொம்ப பிளெஸ்ஸிங். அந்த பிளெஸ்ஸிங் அஜித்துக்கும் ஜெனிக்கும் கண்டிப்பாக கிடச்சிருக்கு. எல்லாரோட பிளெஸ்ஸிங்கோடு சேர்த்து கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு. அப்புறமா மண்டபம் பக்கத்துலேயே இருந்தனால நாங்கள் அங்கே பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பூலாம் போட்டு ஒரு பாட்டு பாட்டு போட்டு விட்டோன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் தனியாக டான்ஸ் ஆடினாங்க. அப்பவும் இந்த பூவெல்லாம் மேலே தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா எல்லாருமா சேர்ந்து நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடி மாப்பிள்ளையும் தான் செமையாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க ஸ்பெஷல் டேயில். அப்புறமா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து சாப்பிட்டதுக்கப்புறமா சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அன்றைக்கி ஈவினிங்கே ரிசப்ஷன் 3 மணிக்கெலாம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா நீ ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.